நண்பர்களே, கடந்த 48 மணி நேரத்தில் இந்தியா மற்றும் சவுதி அரேபியா இடையே ஏற்பட்ட நிலநடுக்கம் ஒரு வல்லுநரான உலகத் தடத்தை ஏற்படுத்தியது. ஒரு காலத்தில் சவுதி அரேபியா இந்தியாவின் மிக நெருங்கிய நண்பராய் விளங்கின. எண்ணெய் விநியோகம் முதல் கலாச்சார தொடர்புகள் வரை பல துறைகளில் இரு நாடுகளும் ஒரே தளத்தில் இணைந்து செயல்பட்டன. ஆனால் இப்போது அவசர நொடி வந்துவிட்டது. இந்தியா தன்னைத்தான் பாதுகாக்கும் நோக்கில் வலுவான தீர்மானமான பணியை மேற்கொண்டது. இந்த சம்பவம் எதற்கு உருவானது, இதன் பின்னணியில் என்ன கோலாகலங்கள் நடந்தன என்பதை நாமெல்லாம் இன்று விரிவாக பார்க்கப் போகிறோம். முதலில் நிகழ்ந்தது என்னவென்றால், சவுதி அரேபியா பலருக்கு பெரும் அதிர்ச்சியை தந்த ஒரு முடிவை எடுத்து இருந்தது. அதுவே இந்தியாவின் முதுகின் பின் நெருங்கிய எதிரியை தாங்கும் வகையில் பாகிஸ்தானுடன் இணைந்தது. இது வெறும் நட்பு ஒப்பந்தம் மட்டுமல்ல, அவர்கள் நேட்டோ வகை பாதுகாப்பு தொகுப்பை மாதிரியாக்கி எதுவாவது பாகிஸ்தானை தாக்கிச் சென்றால் அதனை சவுதி மீதான தாக்குதல் என கருதி நேரடி ரக்ஷை வழங்குவதாகவும் நேரடியாக போர் நிலைக்கு தாங்களே கால் இறக்கப் போகிறார்கள் என்று அறிவித்தனர். உங்கள் மனதில் புகுந்து கொள்ளுங்கள், அதே பாகிஸ்தான் எப்போதும் இந்தியாவுக்கு எதிராக பயங்கரவாதத்தை ஊக்குவித்து வந்த நாடு இப்போது சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு குடைக்குள் ஓதிக்கொண்டுள்ளது. இந்தியா இதை பிடிக்கவில்லை. இதுவே வெறுமை அறிமுகமல்ல, இது பின்வாங்க முடியாத நிலையில் ஒரு நம்பிக்கை தகராறு. இந்த செய்தியை அறிந்த இந்தியா உடனடியாக அதன் மேல் பதில் கொடுத்தது. முதல் படியாக இந்தியா சவுதி அரேபியாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதிக்கு முழு தடை விதித்து அதிரடியான முடிவு எடுத்தது. இது ஒரு பொருளாதார தாக்கு. ஏனெனில் சவுதி பொருளாதாரம் பெரும்பாலும் எண்ணெய் வருமானத்தில் பிம்பமிடுகிறது. கடந்த காலத்தில் நாம் சவுதியிலிருந்து எங்கள் எண்ணெய் தேவையின் ஒரு முக்கிய பகுதியை பெறுவோமான்னு இருந்தது. இப்போது அதற்கு இடம் கொள்ளாமல் அந்த வழி மூடப்பட்டால் அவர்கள் தினசரி பல மில்லியன்களும் அல்லது கோடிகளும் இழக்கலாம் என்பதே உண்மை. இரண்டாவது, இந்தியா சவுதிக்கு வழங்கிய மிக பிரத்யேகமான மோஸ்ட் ஃபேவரட் நேஷன் என்ற தரத்தை பின்வித்துவிட்டது. இந்த தரம் வணிக உறவுகளை மேம்படுத்த பயன்படுத்தப்படும் முக்கிய உரிமைகள் அதனை மறுத்து கொள்ளப்பட்டது என்பதில் பொருளாதார நடவடிக்கைகளும் வர்த்தக நன்மைகளும் நிறைய பாதிக்கப்படும். இவை மட்டுமில்லாமல் இந்தியா தனது வெளிநாட்டு கொள்கையில் அதை அணுகாமையாக தொடர்ந்து ஒரு வழியாக முன்னெடுத்தது. சவுதி உடனிலேயே நெருக்கமான கூட்டத்திற்கு அழைக்கக்கூடாது என்று ஆதாரங்களை காட்டியது. அதற்கு பதிலாக இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடன் தனது பாசாங்கை வலுப்படுத்தி எண்ணெய் அல்லாத மிகப்பெரிய முதலீட்டு ஒப்பந்தத்தை கையெழுத்துமிட்டது. இது ஈரத்தில் பரம்பரை போட்டி நடக்கும் இடத்தில் ஒரு ஊர்நிலை குத்து போல் இருந்தது. AI இரு நாடுகளுக்கு இடையேயான பழைய பேதங்கள் போட்டியாளரின் நிலைப்பாட்டை புதிய மாற்றங்களால் மேலும் உறுதி செய்தன. சவுதிக்கு சிலுண்டு ஒரு உட்கார்த்தல் இதனை சந்திக்க தயாரில்லை. ஒரு பக்கம் எண்ணெய் வரிகளை இழப்பதன் அச்சம், மறுபக்கம் நெருங்கிய வணிக நண்பனை இழக்க வாய்ப்பு. இவை அனைத்தும் அவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கிறது. இதில் ஒரு மூல காரணமும் இருந்தது. சவுதி அரேபியா பாகிஸ்தானை அணுக்குக் கொண்டு அதன் அணு திறனை பெற வேண்டும் என்ற முன்முயற்சி. பாகிஸ்தான் ஒரு அணு சக்தி நாடு. சவுதி அரேபியாவிற்கு நேர் அதுபோன்ற சக்தி இல்லை. அந்த அணுவளத்தை பயன்படுத்தி தன் பிராந்திய அதிகாரத்தையும் முஸ்லிம் உலகின் ஒருங்கிணைப்பாளர் நிலையை பெறுவது என்ற இலக்கு சவுதியின் திட்டத்தில் இருந்தது. இதுவே அமெரிக்காவுக்கும் பெரும் கவலையை உண்டாக்கியது. அமெரிக்க நாடாளுமன்ற தலைவர்கள் தெளிவாக பேசியது போல், பாகிஸ்தானின் அணு தொழில்நுட்பம் வேறொருவரின் கட்டுப்பாட்டிற்கு வந்தால் அது உலகிற்கு ஒரு பெரிய அபாயம் என்று அமெரிக்க அதிபர் குறிப்பிட்டார். இந்த மோகன பாத்திரத்தை புரிந்துள்ள இந்தியா முன்கூட்டியே எளிதாக இருந்து அவர்களின் மிக முக்கியமான பொருளாதார ஆதாரத்தை நோக்கி சிறந்த தாக்கை உத்தரவிட்டது. இந்த நடவடிக்கைகள் ஒரு கூட்டாக சவுதி அரேபியாவை பலவீனப்படுத்தின. எண்ணெய் தடை, மிக பிடித்த நாடு பணியிலிருந்து நீக்கம் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடன் பெரும் முதலீட்டு ஒப்பந்தம், இவை இரசாயன பந்தலாகச் செயல்பட்டு சவுதி அரேபியாவின் சுற்றுப்புறங்களை சுருண்டவிட்டன.
துருவக்கோட்டுகளிலிருந்து அரசியல் பந்தங்கள் நன்றி வழங்கின. ஒபெக் நாடுகளின் உள்நிலைப் பேரவைகளிலும் இது பரபரப்பை உண்டாக்கியது. ஓபெக் குழுவில் சவுதி அரேபியா மிக முக்கிய பங்காக இருப்பதாகவும் அதனால்தான் உலக எரிவாயு சந்தைகளிலும் உற்பத்தி கட்டுப்பாடுகளிலும் இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சில நரேஷனை பருப்புக் கொண்டு சர்வதேச விவாதங்களில் சவுதி அரேபியாவை ஒபெக்கில் இருந்து நீக்க வேண்டுமா எனும் உரையாடல்களும் எழுந்தன. இது நடந்தால் வரலாற்று மாறுதலாக மாறி சவுதி நிலை வெனிசுவேலாவின் நிலைக்கு நடமாடும் அபாயம் உருவாகும். இந்த பரிசுத்தன் போது இந்தியாவில் மக்களின் எதிர்வினை தீவிரமாகத் தொடங்கியது. எல்லாத்திலும் சவுதி சார்ந்த பொருட்களை புறக்கணிக்கும் போக்குகள் பரவின. சமூக ஊடகங்கள் நகர்ந்து இந்தியா ஃபர்ஸ்ட் என்ற களவாணிகளை இயக்கியபடி பொதுமக்களின் கோபம் வெளிப்பட்டது. இது உணர்ச்சி பூர்வத்தோடு கூடிய ஒரு சிறந்த அடையாளம். மக்கள் தங்கள் நாட்டின் மரியாதையை காக்கத் தயாராக உள்ளனர் என்று. அரசின் இந்த தீர்மானத்திற்கு மக்களிடம் விசால ஆதரவு கிடைத்தது. பொதுவாகவே இது தேசிய தன்னமதிப்பின் பற்றிய ஒரு பிரதிபலிப்பு. இந்த போராட்டம் வெறும் பொருளாதார பாடம் மட்டுமல்ல, அது ஒரு நீண்டகால அரசியல் செய்தியாக மாறியது. இந்தியா ஒரு பாரம்பரிய நெறியை தழுவி மகிழ்வதை நிறுத்தி தன்னம்பிக்கை, சுயமரியாதை மற்றும் பாதுகாப்பு உத்திகளை முன்னிறுத்தி செயல்பட்டு வருகிறது. இது உலகுக்கு ஒரு தெளிவான செய்தி அளிக்கிறது. இந்தியாவை இகழ்ந்து விடுவது சுலபமல்ல. மற்றொரு முடிவாக பார்க்க வேண்டுமென்றால் சவுதி அரேபியாவுக்கு இப்போது 2 வழிகள்தான் இருக்கு. அல்லது பாகிஸ்தானுடன் தொடர்ந்துள்ள இணைப்பை தவிர்த்து இந்தியாவோடு சமாளிக்கவும், அல்லது சர்வதேச அரங்கில் மேலும் தனிமைப்படுத்தப்படுவதற்கு தங்களை சமர்ப்பிக்கவும். இரண்டிலும் உள்ள பாதிப்புகள் தீவிரமானவை. நண்பர்களே, வருங்காலம் இதை எவ்வாறு தீர்க்கும் என்பது சாதாரணமாகவே திருப்பத்தை ஏற்படுத்தும். சவுதி அரேபியா தன் நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து பாகிஸ்தானை விட்டு விலகுமா, அல்லது வலிமை தந்த ஒப்பந்தங்களோடு எதிர்பார்த்ததை கையில் பிடித்து தன் நிலையை மறு உறுதிப்படுத்துமா? அதுவே இப்போது கேள்வி. ஆனால் ஒரு விஷயம் கண்டிப்பாக தெரிய வேண்டும். இந்த சம்பவம் உலகுக்கு சொன்னது என்னவென்றால், தற்போதைய இந்தியா பலவீனமோ அல்லது அடிமையாகியோ இல்லாமல் தன்னம்பிக்கை மிக்க, சரியான நேரத்தில் தீர்மானங்களை எடுக்கத்தக்க ஒரு தேசமாக மாறிவிட்டது. இது ஒரு புதிய இந்தியாவின் தொடக்கம். இது நண்பரை மதிக்கும், சதி செய்தவனுக்கு கடுமையான பதிலை தர தயங்காத ஒரு தேசிய கருமை. இன்றைய இந்த செய்தி வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயமாக எழுதப்படும். ஜனநாயகத்தின் அதிகார பொறுப்பையும் நாட்டின் பாதுகாப்பையும் காத்துக்கொள்வதில் இந்தியா எப்போதும் முடிந்தபடி செயல்பட்டுள்ளது. இன்றைய முடிவு இதுதான். ஒவ்வாவது ஆபத்தாக இருப்பின் இந்தியா தன்னை பாதுகாக்க முனைந்துள்ளது. இதோ அதே புதிய இந்தியா. உருவான காலத்தில் அமைதியை விரும்பினாலும் அவ்வாறு தடுக்கப்படும்போது அந்த அமைதி வெகு திடீரென வலுவாக மாறும். நாட்டின் மரியாதை மற்றும் சுதந்திரத்தை காப்பாற்ற இது ஒரு முக்கிய பாடமாகும்.